நம்ம ஆண்டவருடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிப்போம். இறைவன் தாம் இந்த நாளிலே எங்கள் எல்லோரையும் அவருடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை பயன்படுத்துவதற்காக அவருடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கலாம். நாம் ஆரம்பிக்க போகின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர்தாமே எங்கள் எல்லோரையும் மீண்டும் இணைய வழி மூலம் விண்ணப்பங்களுக்காக சுபிப்பதற்கு ஒரு குழுவாக ஒன்றிணைத்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்களுடைய மன்றாட்டுகள் உம்முடைய செவிகளுக்கு கேட்கும்படி ஆண்டோதாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மையாக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிற இந்த விண்ணப்பங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை அல்லது என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீர்தாமை இப்பொழுது அகற்றி இந்த மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்து யாரெல்லாம் எங்களிடத்திலே மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நீர் செயலாற்றி உம்முடைய திருநாமத்தின் வல்லமை அவர்கள் காணும்படி நீர் செயலாற்றுவீராக. இந்த நாளில் நாங்கள் மன்றாடுகிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் நீர்தாமே செவி சாய்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரும்படி மன்றாடுகின்றோம். இந்த நேரத்திலே உம்முடைய பிரசனத்தினால் எங்களையும் எங்கள் இல்லத்தையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். நான் இப்பொழுது தூய ஆவியானவருடைய பாடலிலே பங்கு பெறலாம். வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் ஞானத்தின் அன்பே வருக. உயிருக்கு உயிரே, வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் வடிவே வருக. பயிருக்கு மழையே, பார்வையின் ஒளியே, பரமனின் அருளே வருக. பயிருக்கு மழையே, பார்வையின் ஒளியே, பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. ஆமேன். ஆமேன். நாம் இப்பொழுது நயோமி அவருடைய சுபத்தில் பங்கு பெறலாம். Dear Heavenly Father, we thank you, God, for this wonderful day you've brought upon us. We thank you, Jesus, for all your blessings, your gifts, and all that you've done in each of our lives. Father God, as humans, we often forget to come to you to thank you for everything that you've provided. We forget all the glory and the goodness that the Lord has bestowed upon each of us. Father God, I ask you to first give us the Holy Spirit to praise and honor you, Father. I ask you the Holy Spirit to dwell into our hearts so that we are to be reminded every day to praise and worship our Heavenly Father, because without him, we are nothing. Father God, I also thank you for your timing. Father God, we always forget that God's timing is so much more fruitful and rich than the timing that we want and the desires that we have in our hearts. Father God, help us and remind us to have a relationship with you, to go into a room and to pray to you and to ask what it is you want from us, Father. Give us the deliverance and wisdom and knowledge to seek your word and to seek what it is that is your plan for us, Father God. Help us to remember that your timing is greater than the desires we have in our hearts. Father God, I pray for all the youth. I pray for all those who are struggling to believe that they have a purpose in this world. I pray for all those who are losing hope, who do not want to come talk to you, who have known you but are forgetting you, or those who don't know you at all. I pray for their heart
that they come to know the Lord Jesus and they come to have a relationship with you, Father, that they know that their Father has great plans for them. Lord Jesus, I especially pray for those struggling to find a job or those who are struggling in their current jobs, and for those who are struggling to figure out their educational purpose, Lord Jesus. I ask for you to help them, Lord. I ask you to place your hands over each one of these children, Lord God. I ask you to speak to them, to touch their hearts, and to remind them that they are God's children and that you will never let them go and that you will never leave without being by their side. Father God, I especially be with all those who are depressed, that have anxiety or anger or sadness in their hearts. Fill it with God's glory and rich love, for your love is the only thing we need, Lord, in this world. And I pray, Father God, that we come together as youth to know you and to learn to love you, Jesus. And I also pray last month as we celebrated Periama's 3 years, Father God, every single day it still hurts our hearts, especially Periapa and their children and family, Lord God. But I pray that you fulfill his family with answers, Lord God, and that you are their shield and protector in any times of doubt and discomfort they feel with their faith, Lord Jesus. And I plead with her soul that it may is resting in your kingdom. And I place these prayers at the foot of the altar and the foot of the cross. And I ask you in the mighty name of Jesus, amen. 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 Thank you, Naomi. Thank you for your time. God bless you. Thank you, brother. Thank you. இப்பொழுது சௌரி செல்வியக்கா அவர்கள் கடுமையான சூழ்நிலையில் ஐசியூவில் இருக்கும் வைத்தியர் வரதராஜா துரராஜா அவர்களுக்காகவும், படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்யும் வசந்தன் என்ற வாலிபனுக்காகவும், 2வது வருட பல்கலைக்கழக படிப்பை ஆரம்பித்திருக்கும் 2 சகோதரிகளுக்காகவும், குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தும் பிரியங்கா என்ற இளம்பெண்ணின் தேவைகள் மன விருப்பங்கள் நிறைவேறவும், அவரது தாயாருக்கு செய்யப்பட இருக்கும் சத்திர சிகிச்சைக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த மாலை பொழுதிலே எங்களிடம் வந்த ஜெப விண்ணப்பங்களை எங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தகப்பனே, கடுமையான சூழ்நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் வைத்தியர் வரதராஜா துரைராஜாவுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். ஐயா, எங்கள் தாயக மக்கள் இன்னலுற்ற வேளையிலே அவர்களுக்கு வைத்தியம் செய்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கு நோய்களை குணமாக்கி ஆறுதல் கொடுத்த அந்த வைத்தியர் சகோதரன் இன்றைக்கு நோயின் பிடியிலே சிக்கி ஆண்டவரே மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கும் வேளையிலே அப்பா, உம்முடைய வல்ல கரம் அவரை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. பாதிக்கற்றவர்களுடைய தேவைகளை சந்தித்த அந்த வைத்தியர் தன்னுடைய நோய்களை தீர்க்க முடியாமல் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கின்ற இந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க வல்லவர் என்று சொல்லி உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவருக்கு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு சிகிச்சைகளையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மருந்து கொடுப்பவர் மருத்துவர், ஆனால் குணம் அளிப்பவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. தகப்பனே, அந்த வைத்தியருக்கு நீரே வைத்தியராக இருந்து அந்த மரண படுக்கையை மாற்றி போட்டு ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை அவரை நீர் அபிஷேகியும் ஆண்டவரே. அவருக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆண்டவரே, இன்னும் இருக்கிற நாட்களிலே தகப்பனே மக்களுக்கு ஏற்ற சேவையை மீண்டும் செய்யத்தக்க பலத்தை கொடுத்து நீர் அவரை உயிரோடு எழுப்ப வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அப்பா, வசந்தன் என்கின்ற வாலிபனுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். அந்த மகன் மிகவும் கடுமையான சூழ்நிலையிலே தன்னுடைய படிப்பை இயன்றவரை முடித்து வேலைக்காக பல வழிகளிலே முயற்சித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நீர் அறிகிற தகப்பன். 1000 கதவுகள் மூடினாலும் நீர் ஒரு கதவை திறந்து யாரும் பூட்ட முடியாதபடி அந்த கதவை திறக்கிற தேவன். அந்த மகனுக்காக நீர் என்ன
ஆசீர்வாதமான கதவை திறந்து வைத்திருக்கிறீரோ, அதே அந்த மகனுடைய கண்களும் பெற்றோருடைய கண்களும் உதவி செய்கின்றவர்களுடைய கண்களும் காணும்படி செய்வீராக தகப்பனே. இந்த மகன் தன்னுடைய குடும்ப சுமையை ஏற்று தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மூத்த மகனாக இருந்து தன்னுடைய வேலையை ஆசீர்வாதமாக பெற்று அந்த குடும்பத்தை தாங்க நீதாமே அந்த மகனுக்கு கொடுக்க போகின்ற நல்ல வேலைக்காய் நன்றி. அவர் அந்த வேலைக்காக என்ன படிக்க வேண்டுமோ, எந்த அப்ளிகேஷன் போட வேண்டுமோ, இன்னும் எந்தெந்த இன்டர்வியூவை அவர் சந்திக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ஞானத்தின் வழியாக அந்த மகனுக்கு கொடுத்து பலத்தை கொடுத்து நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அபி அக்ஷயா என்ற மகள்களுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் தங்களுடைய 2வது வருட பல்கலைக்கழக படிப்பை ஆரம்பித்திருக்கும் இந்த வேளையிலே ஞானத்தின் ஆவி, உம்முடைய வல்லமையான ஞானத்தின் ஆவி அந்த பிள்ளைகளின் மேல் ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. அவர்கள் தனிமையிலே இருந்தாலும் கூட உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நொடியும் அவர்களோடு இருந்து அவர்கள் படிக்க வேண்டிய பாடங்களை ஞாபகப்படுத்தி நினைவிலே இருத்தி ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து பெற்றோர் இல்லாத சூழ்நிலையிலும் கூட நீர் அவர்களோடு கூட இருந்து அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளை குறித்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றால் நீர் அந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அந்த கல்வி கூடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசிரியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், நண்பர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து வழி நடத்துவீராக. இன்னும் தகப்பனே, பிரியங்கா என்கின்ற மகளுக்காக வருகின்றோம். தனக்காக மன்றாடும்படி அவர் கேட்டிருக்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே, அந்த மகள் தன்னுடைய குடும்ப சுமையை ஏற்று பல வழிகளிலும் குடும்பத்துக்கான வருமானத்தை பெற்று கொண்டு இருக்கின்ற வேளையிலே அந்த மகளுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த மகள் என்ன காரியங்களை நல்ல விதமாக செய்ய நினைக்கின்றாரோ அந்த காரியங்களிலே உம்முடைய வழி நடத்தலும் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஐயா. தனிமையிலே செல்லும் போதெல்லாம் உம்முடைய பாதுகாப்பு முன்னும் பின்னும் அக்கமும் பக்கமும் இருந்து பாதுகாக்கட்டும். இந்த வருமானத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். அவருடைய தாயாருக்கு சத்திர சிகிச்சை நடக்க வேண்டிய அந்த நேரத்திலே தகப்பனே அவர்களுடைய இந்த தேவையை சந்தியும். சத்திர சிகிச்சை நல்லபடியாக நடந்து முடியவும் அதற்கான செலவுகளை அந்த மகள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டி நீதாமே வழிகளை திறக்கும்படியாகவும் இந்த தாயார் பூரண சுகத்தோடு வீட்டிற்கு வரவும் இந்த மகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படவும் எதிர்கால துணையை கண்டடையவும் வேண்டி இயேசுவே உம்முடைய நாமத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தருகிற தெய்வம், அதற்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நான் இப்பொழுது மதியக்கா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தங்கள் மகனின் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ள குடும்பத்துக்காகவும், விபத்தொன்றில் சிக்கி தொடை பகுதியில் காயமடைந்திருக்கும் இளைஞர் ஒருவருக்காகவும், சத்திர சிகிச்சை செய்ய உள்ள பெனடிக்ட் தயாளன் என்பவருக்காகவும் மன்றாடும்படி கெடுக்கப்பட்டுள்ளது. அதோடு அவர்களுடைய பேர பிள்ளைக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதோடு ராஜி அவர்களுடைய மகளுடைய திருமணத்துக்காக மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவைகளுக்கும் சேர்த்து நாம் மன்றாடலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தங்களுடைய மகனின் திருமணத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற அந்த குடும்பத்துக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை நீர் வழி நடத்துவீராக. அந்த குடும்பத்துக்குள் வர வேண்டிய ஏற்ற துணையை நீர்தாமே அந்த குடும்பத்தாருக்கு தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த திருமணத்தின் வழியாக அந்த குடும்பத்துக்குள்ளே மேலும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் நல்ல உறவும் உண்டாகும்படி ஆண்டோடைய அருக்கரம் ஆசீர்வதிப்பதாக. இந்த திருமண பேச்சுவார்த்தையில் நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த திருமண விடயத்தை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்திலே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், அந்த குடும்பத்திலிருந்து வழி நடத்தற்றும். இந்த நேரத்திலே விபத்திலே சிக்கி தொடை பகுதியிலே காயமடைந்திருக்கின்ற
இளைஞருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாம் இந்த நேரத்திலே அந்த இளைஞனை தொட்டு ஆசீர்வதியும் குணமாக்கும். உம்முடைய வல்லம் இந்த நேரத்தில் அவருடைய தொடை பகுதியில் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த தொடை பகுதி குணமாகுவதற்கு நீரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அனுப்பியறலும் உம்முடைய தழும்புகளால் அந்த மகனுக்கு வேண்டிய விடுதலையும் சுகமும் கிடைக்கட்டும். இந்த விபத்திலிருந்து பாதுகாத்த கடவுள் இந்த நேரத்தில் அவரை பூரணமாய் குணமாக்கி தன் கடமைகளை செய்வதற்கு பலனையும் சுகத்தையும் அருளும்படி நாம் மன்றாடுகின்றோம். இந்த நேரத்திலே சத்து சிகிச்சை செய்ய உள்ள பெனடிக் தயாளன் என்பவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய வல்லமை அவர் மேல் இறங்கி வரட்டும். இந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கான பலனை சக்தி அந்த உடலுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்த சத்திர சிகிச்சை வழியாக அந்த மகனுக்கு நீர் தாமே பூரண சுகத்தை தந்து வழி நடத்துவீராக. இந்த சிகிச்சை நேரத்தில் நீரை அவர்களுக்கு பாதுகாப்பமாயிருந்தாலும் அடைக்கலமாயிருந்தாலும் எந்த தவறும் நடக்காமல் சரியான முறையில் அந்த சிகிச்சை நடைபெறுவதற்கு உங்களுடைய பிரசன்னம் அவரோடு இருந்து வழி நடத்துவதாக. இது ஒரு நேரத்திலே ஆண்டவரே, மதியக்காவுடைய பேத்திக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய வல்லமை அவர்கள் மேல் வந்து அந்த பிள்ளையை குணமாக்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய உடலில் இருக்கிற நோய் குணமடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு பேதுருவின் மாமியாரின் உடலில் இந்த காய்ச்சலை குணமாக்கியது போல இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அவருடைய பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற காய்ச்சல் நோய் குணமடைவதாக, பூரண சுகம் கிடைப்பதாக. இந்த நேரத்திலே ராஜியுடைய மகளுடைய திருமணத்துக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தால் இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய நிறைவோடு அவர்கள் வாழும்படி ஆண்டவருடைய அருக்கரம் இந்த திருமண காரியத்திலிருந்து வழி நடத்துவதாக. தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த திருமணத்தில் இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த திருமண காரியத்தில் இருந்து எந்த குறையும் இல்லாமல் அனைத்தும் நிறைவாய் நடைபெற ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி இந்த விண்ணப்பங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். சகோதரி ஜூடித் அவர்கள் பேச்சு ஒழுங்கின்மை குறைபாடுள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளுக்காகவும் தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபடும் ஒருவருக்காகவும் விடுமுறை பயணத்தை மேற்கொள்ள இருக்கும் அனைவருக்காகவும் ஒரு குடும்பம் வீடு கட்டுவதற்காக எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நீங்கி வீட்டு வேலைகள் தொடங்க வேண்டும் எனவும் மன்றாடுவார்கள். திருப்பாடல் 37:5 உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று எங்களுக்கு வாக்கு தந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அதை விசுவசித்து எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய திருப்பாதங்களில் எடுத்து வைக்கின்றோம். பேச்சு ஒழுங்கின்மை குறைபாடுள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற ஆண்டவரே, இந்த பேச்சு குறைபாடுள்ள இந்த பிள்ளைகள் இருவர் மேலும் நீர் மனமிறங்கி அவர்களை குணப்படுத்த வேண்டுகிறோம். அப்பா, வல்லமையுள்ள உம்முடைய திருக்கரத்தால் அவர்களை தொட்டு அந்த இருவருக்கும் பேச்சு திறமையை கொடுத்து அந்த குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீர் அருள வேண்டுமா உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் ஒரு சகோதரனுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, காணாமல் போனவற்றை தேடி கண்டுபிடித்து அதை மீட்பதற்கு வந்த தேவன் நீர். தவறான பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிற இந்த சகோதரனை நீரே சந்தியும். ஆண்டவரே, அவர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தி மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாய் தன்னுடைய நல்ல எல்லா தவறையும் உணர்ந்து உம்மிடத்தில் திருந்தி வந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ நீர் அவர் மேல் மனமிறங்கி அவரை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவர் செய்கின்ற பிழைகளை அவர் உணர்வதற்கு கல்லான அவருடைய இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை அவருக்குள் வைத்து தன் பிழையை உணர்ந்து அவர் திருந்தி வாழ நீர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் விடுமுறை பயணத்தை மேற்கொள்ள இருக்கும் அனைவருக்காகவும் உம்மிடத்தில் வருகின்றோம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வாக்கு தந்த ஆண்டவரே, இந்த விடுமுறை காலங்களிலே வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுகின்றோம். எந்த விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், அவமானங்கள், தொற்று நோய்கள், வீணான பிரச்சனைகள் எதுவுமே அவர்களை அணுகாதபடிக்கு
ஆண்டவரே, உம்முடைய திருத்தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதித்திரளும். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய விடுமுறையை கழித்து திரும்பி வரும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஒரு குடும்பம் வீடு கட்டுவதற்காக எடுக்கும் முயற்சிகளில் தடை நீங்கி வீட்டு வேலைகள் தொடங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு தந்தவரே, இந்த வீடு கட்டுவதற்கு இந்த குடும்பம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய இந்த வீட்டு வேலை தொடங்க என்னென்ன தடைகள் உள்ளதோ எல்லா தடைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அகற்றி அந்த வீடு கட்டுற அலுவல்கள் தொடங்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, குறைகளை எல்லாம் நிறைவாக்குகின்ற தேவன், நீர் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதமான ஒரு வீட்டை கொடுத்து அவர்கள் கட்டி முடியும் வரைக்கும் என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பெரும் இரட்சகருமா இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. சௌரி மரீனா சாந்தி அவர்கள் நிமோனியா காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சகோதரனுக்காகவும், நோயின் படுக்கையில் இருக்கும் சகோதரிக்காகவும், விழுந்ததால் நடக்க முடியாமல் இருக்கும் தாயாருக்காகவும், நித்திரையின்றி கஷ்டப்படும் தாயாருக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் எங்களை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தமை காய்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து எங்களுக்கு வெற்றி வாழ்க்கை தந்த ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உமது காயப்பட்ட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே தொட்டு விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, நிமோனியா காரணமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த தாயாரும் உமது கடங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேதுருவின் மாமியாரின் கரங்களை தொட்ட பொழுது உமது வல்லமை உம்மிடமிருந்து புறப்பட்டு அந்த மாமியாரை ஆண்டவரே அந்த கட்டிலிருந்து எழுப்பியது போல ஆண்டவரே, இப்பொழுது நிமோனியாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தாயாரின் உடலிலும் உமது வல்லமை இறங்கி ஆண்டவரே அப்பா அவரை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல அப்பா நோயின் படுக்கையில் இருக்கும் சகோதரியும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது முடக்குவாதமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், படுக்கையில் இருந்தவர்கள் எல்லாம் நீர் மனதுருகி ஆண்டவரே அவர்கள் அருகில் சென்று அவர்களை தொட்ட பொழுது ஆண்டவரே அவர்களுக்குள் இருந்த பலவீனங்கள், நோய்கள், கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் பூர்ண சுகம் அடைந்தது போல் ஆண்டவரே இந்த நோயின் படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரி ஆண்டவரே அந்த நோயின் படுக்கையை விட்டு எழுந்து ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை செய்ய தேவன் எனக்கு நல்ல சுகம் தந்தார் என்று வாழ்நாள் முழுவதும் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடலில் இருக்கிற பலவீனங்கள், கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, விழுந்ததால் நடக்க முடியாமல் இருக்கும் அந்த தாயாரும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்றே எங்களிடம் இருக்கின்றது, எழுந்து நட என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அந்த நடக்க முடியாதவர் எழுந்து நடந்தது போல ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே நடக்க முடியாமல் இருக்கிற அந்த சகோதரியின் எந்த உடலின் பாகங்கள் ஆண்டவரை பலவீனப்பட்டு முறிந்தோ எதுவாக இருந்தாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த உடலிலே ஒரு வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க முடியாமல் இயங்க முடியாமல் இருக்கின்ற அந்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தால் பலன் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமத்துக்கு வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, உயிர் உண்டு ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த சகோதரியின் மீது ஆண்டவரே உமது வல்லமை இறங்கி ஆண்டவரே நடக்க முடியாமல் இருக்க அந்த தாயாருக்கு ஆண்டவரே நீர் இப்பொழுதே பூர்ண சுகத்தை கொட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே நித்திரையின்றி ஆண்டவரே கஷ்டப்படும் தாயாரை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்ன கஷ்டம் வந்ததோ, என்ன நெருக்கடி வந்ததோ, அதனால மனம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே நித்திரை இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த தாயாருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாப்பிட முடியாமல் நிம்மதி இல்லாமல் மன அழுத்தங்கள்னால் இருக்கிற அந்த தாயார் உடலில் ஆண்டவரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அவை இரவு நித்திரைக்கு போகின்ற பொழுது ஆண்டவரே அந்த அறை முழுவதும் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் நிறைவாக சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த வீணான ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஆண்டவரே அவருடைய ஆன்மீகம் உடல்
வருடம் முழுவதும் உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் ஒரு பக்கம் போட்டுட்டு ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து மன சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவரை நித்திரை செய்ய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அந்த தாயாரோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பணியாளரின் கைகள் தலைவனுடைய கண்களை நோக்கி இருப்பது போல் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுப்பேன் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நாம் இப்பொழுது செல்வியக்காவுடைய பாடலிலே பங்கு பெறலாம். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு நாளில் நீர் செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், நன்றி பாட நான் பாடுவேன். ஆமென். ஆமேன். தேங்க்யூ. பெத்தாலனி அவர்கள் இணைந்திருந்தால் செபிக்கலாம். அல்லது சாந்தி இந்தியாவில் இருந்து இணைந்திருந்தால் நீங்களும் செபிக்கலாம். இப்பொழுது சதாகா அவர்கள் வருமான பற்றாக்குறையால் இன்னொரு வேலை தேடிக்கொண்டிருக்கும் குடும்ப தலைவருக்காகவும் பேச்சில் சிறிய குறைபாட்டோடு மருத்துவ தாதியாக பணிபுரியும் கிறிஸ்தவ இளம்பெண்ணின் வேண்டுதல் நிறைவேறவும் நமது சபக்குழுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஒவ்வொரு ஊழியத்தையும் வழிநடத்தும்படியாகவும் செபிப்பார்கள். ஆண்டவரே, வருஷத்தமான நல்ல தகப்பனே, என்ற நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த செயின் பிரேயர் மூலம் எங்களை ஒன்றிணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் எனக்கு தந்த ஒரு விண்ணப்பங்களை திருப்பாதத்திலே வைக்கிறேன் ராஜா. தேவரீர் வருமான பற்றாக்குறையால் இருக்கும் அந்த சோதனை கண்ணோக்கி பார்த்தருளும் தகப்பனே. தேவரி இந்த நாட்டிலே எத்தனை பேர் தொழில் வாய்ப்புக்காக என்கிறாள் ஐயா. தங்களுக்கு வருகிற வருமானம் தகப்பனே தங்களை குடும்பத்தை கொண்டு செலுத்த முடியாத நிலையில இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பார்த்தருளும். சகோதரன் விசுவாசத்தோடு உங்களோட பாதத்திலே விண்ணப்பித்திருக்கிறார் ஐயா. தேவரீர் அந்த சோதரனுக்கு இன்னொரு வேலையை வேணும் என்று வாஞ்சிக்கிறார். ஆனால் அது எங்க இருக்குன்னு நீர் அறிவீர் ஐயா. அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை நீரே அவருக்கு பெற்றுக் கொடுத்து அந்த குடும்பத்தை நல்ல முறையிலே வழிநடத்தக்கூடிய ஆண்டவரே பொருளாதாரங்களை எல்லாம் சந்திக்க வேணுமாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாக குறைபாடோடு இருக்கிற சாதியானவள் ஆண்டவரே, கிறிஸ்தவத்தை சார்ந்தவளா இருந்தாலும் ஆண்டவரே பணிபுரிகிற இடங்களிலே நீர் அந்த மகளோடு கூட இருந்துள்ள தகப்பனே. அவளுடைய குறைபாட்டை குறித்து மற்றவர்கள் குறையாக கதைக்கலாம், ஆனால் நீரோ குறைகளை நிறைவாக்குற தேவனே. அந்த சகோதரி என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறாரோ அந்த அவமானங்களை அடுத்து விடும். வேலை செய்யறதுக்குரிய பலத்தையும் திடத்தையும் கொடுத்து அந்த மகளை நீரே ஆசீர்வதிக்க வேணுமாக கேட்கிறோம் தகப்பனே. இன்னுமாக தகப்பனே எங்களை ஜபக்குழுவை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. தகப்பனே எங்கள் ஜபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியின் துணையினாலே அபிஷேகித்தரலும். ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய வல்லமை நிறைவாக வந்து தாங்கட்டு பையா. சோர்ந்து போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தட்டி எழுப்பியலும் ஆண்டவரே. நீதாமே தூய ஆவியின் துணையை கொடுத்துடலும் ஐயா. தேவரி தாமே ஒவ்வொரு பணிகளிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கய்யா. முன் இருக்கையில இருந்து கடைசி இருக்கை வரை வந்திருந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராய்ந்து மயமப்படுத்துற ஒவ்வொரு சகோதரங்களையும் பொறுப்பேற்று ஆசீர்வதியும் தகப்பனே. இன்னுமாக பல மக்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் உதவி செய்ய விடமாக தகப்பனே. தேவரீர் இன்றைய நாளும் ஆண்டவரே இலங்கையிலே 24 வருட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு சகோதரிக்கு ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தை இறைவன் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவர்கள் எவ்வளவோ வைத்தியரை சந்தித்தார்கள், ஆனாலும் நீர் பெரிய வைத்தியராக இருந்து அந்த மகளுக்கு கொடுத்த அந்த குழந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரி. இன்னுமாக வைத்தியசாலையிலே
40 வயதுன்ற இந்த மகன் ஆண்டவரே ஸ்ட்ரோக் வந்து கூமான்லேயே இருக்கிறார் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்க ராஜா ஆண்டவரே. அவர் அந்த கூமான்லிருந்து விடுபட நீர் உதவி செய்ய விடுமா ஆக்குறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நோய் வந்தால் அதுக்கேற்ற மருந்துகளை எடுக்க ஆண்டவரே. இந்த பிரஷர் நோயினாலே அதுக்கேற்ற வைத்தியத்தை எடுக்காமல் மருந்து எடுக்காத நிலையிலே அந்த மகனுக்கு இந்த நிலை நடந்திருக்கிறது ஆண்டவரே. இப்படியான நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களோட உடல்லே கவனிக்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த மகனை அந்த குடும்ப தலைவனை நீரே தொடுங்க. நீர் குணமாக்குறவனாக இருக்கிற நாமமே மகிமை பெற கிருபை செய்யப்படுமா குறந்தவப்பனி. குடும்பங்கள்ல ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டிடுங்க சப்பா. சத்ருவானவன் களையில கொண்டு விதைத்து கொண்டே இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே அவற்றையெல்லாம் அறுத்தறிகிறவர் நீர் ஒருவர் தான் ஐயா. ஒவ்வொருவர் செய்கிற குற்றங்களை மன்னிக்கிற மனதை கொடுமை ஐயா. அவர்கள் தாங்கள் செய்த பிள்ளைகளை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்கிற மனதை அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். தேவரி நீதாமே பேசும். ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேசியர்களும் ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் யாரையா பேச போறார்கள்? பேசும். அவர்கள் குடும்பங்களை எப்படி வழி நடத்த வேண்டுமென்ற ஞானத்தை கொடுத்து நீரே கூட இருந்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பெறின் ரட்சகருமாய் இயேசுனுடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமீன். ஆமேன். தேங்க்யூ. சகோதரர் குயின்டஸ் அவர்கள், எமது குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கடவுளின் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர்ந்து ஒரே மனதுடன் ஊழியம் செய்ய அருள் கிடைக்க வேண்டும் என்றும், எமது புகழ்ச்சி வழிபாடு சபக்கூட்டங்கள் மறையுரை மற்றும் அனைத்து ஆன்மீக நிகழ்ச்சிகளின் மூலம் பலர் இயேசுவை அனுபவிக்க அருள் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிறேன். யாரிடம் இந்த மக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த இறைவனிடமிருந்தே மக்கு உதவி வரும். கால்கள் கல்லில் மோதாதபடி காக்கின்ற தெய்வம், அமர்ந்த நீரண்டை நடத்தி செல்கின்ற தெய்வம், பசும்பு தரையில் அமர பண்ணுகின்ற தெய்வம், கோட்டையும் அரணுமாக இருந்தமை பாதுகாக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, உம்மாலன்றி எமக்கு விடுதலை இல்லை, வாழ்வில்லை, வெற்றியில்லை என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் விசுவாசத்தோடு கேட்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீர் செவிப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இன்றைய நாளிலும் அந்த குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கடவுளின் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர்ந்து ஒரே மனத்துடன் ஊழியம் செய்ய அருள் கிடைக்க செபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்று உம்முடைய சீடர்களை நீர் தேர்ந்தெடுக்கும் முன் உம்முடைய தந்தையிடத்திலே வேண்டிய பிற்பாடு அவர்கள் மேல் ஆவியை ஊதி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள், பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று நீர் அனுப்பினீரே. ஆண்டவரே, அவர்கள் சென்று உமக்கு சாட்சி புகழ்ந்தார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அதற்கு மேலாக அவர்கள் உம்முடைய தன்மையை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உறுப்பினர்களையும் அனைத்து பணியாளர்களும் அது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, எம்மையும் நீர் ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், ஞானத்தினால் நிறைந்த ஆண்டவரே, நாம் இந்த ஊழியம் செய்கின்ற பொழுது உம்முடைய வாழ்க்கையினால் அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, எம்மை காண்கின்றவர்கள் உம்மை எம்மில் காண ஆண்டவரே உம்மோடு கூட இருந்தார்கள். உம்முடைய தன்மை எம்மில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அநேக மக்கள் உம்மை நாடி வருவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க எம்மை நீர் கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நீரம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்களை, உம்முடைய உறுப்பினர்களை நீரே பொறுப்படும் ஆண்டவரே. அபிஷேகியும் ஆண்டவரே. ஆவியினால் அனல் மூட்டும். ஆவினுடைய அபிஷேகம் பெற்று ஆவினுடைய வழி நடத்தல் மூலமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே, நாம் நம்முடைய வழிபாட்டில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் உம்மை எம்மில் காண நம்மை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் உம்மை நாம் வெளிப்படுத்தி ஆண்டவரே, உம்மில் மனம் வீசுகின்றவர்களாக எப்பொழுதும் இருக்க உம்முடைய கரமோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை. பலவீனப்பட்டு போய் உலக காரியங்களுக்கு அடிமையாகாமல் உமது பாதையிலே உம்முடைய கட்டளையின்படி, உம்முடைய அன்பு கட்டளையின்படி நாம் வாழ்ந்து ஆண்டவரே, அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து பணியாளர்களும் உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீரே எம்மோடு கூட இருந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய கரம் உம்மை எப்பொழுதும் தொடர்ந்து வழிநடத்தட்டும். உம்முடைய ஆவினுடைய அபிஷேகம் பொழியப்படட்டும் ஆண்டவரே. அன்று அப்போஸ்தலர் பொழியப்பட்ட பொழுது இந்த உலகம் அசைக்கப்பட்டதே, அதே போன்ற ஆண்டவரே, நமக்கு நீர் தந்த இந்த பணியை நாம் செய்கின்ற பொழுது உம்மோடு கூட இருந்தருளும். எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மை விட்டு விலகாமல் இயேசுவின் பாதையிலே இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்ற இயேசுவின் கருவிகளாக நம்மை மாற்றும்படியாக உமது கரங்களில் வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, இந்த புகழ்ச்சி வழிபாடு சபக்கூட்டங்கள் மறையுரை மற்றும் அனைத்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் மூலம் பலர் இயேசுவை அனுபவிக்க அருள் கிடைக்க சபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ உமக்கு நீர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறேன்.
பல ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணியை நீரே ஆசீர்வதித்திருக்கின்றீர். இந்த பணியிலே ஆண்டவரே, இந்த பணியின் மூலமாக பல மக்கள் தொடப்பட்டிருக்கிறார்கள். பல மக்கள் உம்மை கண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் உம்மை சுவைத்திருக்கின்றார்கள். இன்னும் மென்மேலும் ஆண்டவரே, இந்த பணிகள் மென்மேலும் தொடர, இந்த பணிகள் மூலமாக பலர் தொடப்படவும் ஆண்டவரே, அன்று நீர் பேயோட்டிய பொழுது பலர் அறிந்து இடத்திலே வந்தார்கள். அதே போன்ற ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கின்ற இடமாக இது மாறி ஆண்டவரே, இந்த ஆலயம் நிறைந்த மக்கள் உம்மை காண, உம்மிடத்திலே வந்து உம்முடைய அருளை பெற, உம்மை சுவைத்து உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்மை நீர் ஆசீர்வதியும். இந்த கூட்டங்களை ஆசீர்வதியும், நம்முடைய பணிகளை ஆசீர்வதியும். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அனைவர் மேலும் பொழியப்பட்டு ஆண்டவரே, இந்த பணியிலே நாம் செயற்படுகின்ற பொழுது உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரர்களாக செயற்பட்டு அனைத்து மக்களையும் இங்கே கொண்டு வந்த ஆண்டவரே, உம்மை காண செய்கின்ற அந்த பாக்கியத்தை நீர் நமக்கு தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் மேல் ஆவியை பொழிந்தது போல நம்முடைய கூட்டங்களிலே ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். அநேக மக்கள் தொடப்படட்டும். அநேக மக்கள் உம்மை காணவும் உம்மை சுமைக்கவும் அதற்கு மேலாக உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழவும் நீரமோடு கூட என்று வழிநடத்தி அள்ளும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, நீரமோடு கூட இருக்கிறீர் என்பதை நாம் அறிவோம் ஆண்டவரே. இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் திடப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் பல மக்கள் வரக்கூடிய வகையிலே தடைகளை நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. கட்டுக்களை அகற்றி போடும் ஆண்டவரே. என்ன உலக காரியங்கள் தடையாக இருக்கின்றனோ அனைத்து தடைகளையும் அகற்றி ஒரு செழிப்புள்ள ஆண்டவரே, உமக்கு சாட்சி பகர்கின்ற ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழிய பாதையிலே நம்மை நடப்பிக்கும்படியாக இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நாம் இப்பொழுது பெர்னா சாந்தியோடைய பாடலிலே பங்கு பெறுவோம். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஆமேன். சகோதரர் ஒகஸ்டஸ் அவர்கள் எமது குழுவின் மூலம் நோயிற்றோர் குணமடையவும், மனவேதனையில் இருப்போர் ஆறுதல் பெறவும், கட்டுண்டிருப்போர் விடுதலை பெற வேண்டும் என்றும், மேலும் எமது குழுவில் புதிய உறுப்பினர்களை ஆண்டவர் சேர்த்து அவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியும் ஊழிய ஆர்வமும் தர வேண்டும் என்று மன்றாடுவார்கள். ஆகஸ்டஸ் வர இல்லை. ஓகே. ஸோ இப்பொழுது சகோதரர் ஆண்டனா அவர்கள் கனடாவிலும் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களிடம் நற்செய்தி சென்றடைய எமது குழுவை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தும்படி மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த இணையதளம் மூலம் எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நீ தட்டாமல் செய்கிற ஆண்டவரே, இந்த இணையதளம் மூலம் ஒன்று சேர்த்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. மற்றவர்களின் விண்ணப்பத்திற்காக மன்றாடுவதற்காக எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இதை வழிநடத்தும் சகோதரின் பணியை மென்மேலும் ஆசீர்வதித்து அநேக மக்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மார்க்கு 16:15 ஆண்டவர் கூறியது போல உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறியது போல அதே போல் எங்கள் ஜெபக்குழுவையும் இவ்விதமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொலைபேசி தியானம், வாட்ஸ்அப், இணையதளம் மூலம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஆராதனை மூலம் நற்செய்தியை அறிவிக்கிற சகோதரனை கனடா மட்டுமல்லாமல் வேறு நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரின் சீடர்கள் நற்செய்தியை கேட்டு மனம் மாறி ஆண்டவரின் வார்த்தைகளை கடைப்பிடித்து பின்பற்றியது போல இந்த சகோதரின் இறைவார்த்தைகளை கேட்டு நாங்களும் நடந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கவும், சீடர்களுக்கு ஏற்பட்ட தடைகள், கஷ்டம், பலவையான துன்பங்களை எல்லாம்
தாண்டி ஆவியானவரின் வழிநடத்தலை நடத்தியது போல ஆண்டவரை இந்த சகோதரனையும் ஆவியானவரின் வழிநடத்தலோடு நடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். ஆமென். தேங்க்யூ. நான் இப்பொழுது சருப்பு சாருடைய பாடலிலே பங்கு பெறலாம். விடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஆமென். ஆமென். தேங்க்யூ. நான் இப்பொழுது சார் செல்வியக்காவுடைய நன்றியே கேட்கலாம். இன்றைய இந்த சபை வழிபாட்டினை கலந்து கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அதே போல இந்த வழிபாட்டை ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் சகோதரனுக்காகவும் நன்றி. அத்தோடு கூட நாங்கள் கடந்த நாட்களில் ஏறெடுத்த விண்ணப்பங்களிலே கடுமையான பல்வலி காய்ச்சலோடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த சகோதரிக்காக மன்றாடி இருந்தோம். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அதுபோல இன்னும் ஒரு குடும்பம், அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பயணித்தார்கள். அந்த பயணத்திலும் ஆண்டவர் கூட இருந்து எங்கள் மன்றாட்டுக்கு செவி மடுத்து அவர்களை பாதுகாப்பாக இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காகவும் நன்றி. இன்னும் நாங்கள் ஒரு அவசர சபை விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். இலங்கையிலே ஒரு சகோதரி கடுமையாக நோய்ற்ற நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பாக அந்த சகோதரி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அற்புத சுகத்துக்காக நன்றி. அவர்கள் எல்லோருடைய மன்றாட்டுக்களும் ஆண்டவர் கேட்டதால் தான் அவர் குணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள். அதன்படியால் ஆண்டவருக்கு மன்றாடிய அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்தும் அந்த சகோதரியை எங்களோட ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்க. அவன் இன்னும் முழுமையான சுகமடைய எல்லோரும் மன்றாடும்படியாக வேண்டி நிற்கின்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சில்வேகா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய திருக்கரத்திலே கொண்டு வருவோம். பெரும் சுமை சுமந்து சொந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலே அவரிடத்திலே கொண்டு வருகிற எல்லா சுமைகளிலிருந்தும் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இதோ என்னிடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அன்பு செய்கிறீர், நேசிக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர். ஒவ்வொருவர் மேலும் நீர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், அன்புள்ள கடவுள், ஆசீர்வதிக்கிற தெய்வம், குணமாக்கும் கடவுள். இதோ நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால் தொட்டு இவர்களுடைய உடலில் இருக்கிற குறைகள் நீங்கவும், உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் அகலவும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கவும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இதோ இவர்களுடைய உடலிலே அற்புதம் நடக்கட்டும். உள்ளத்திலே அமைதியும் சமாதானம் நிரம்பட்டும். குடும்பத்திலே அன்பின் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறட்டும். தெய்வீக சமாதானமும் மகிழ்ச்சியும், குடும்பத்துக்குள்ளே தெய்வீக நன்மைத்தனங்களும் ஆசீர்வாதமும் உருவாகும்படி நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதாக. ஆண்டவரை, யாருடைய உள்ளத்திலே பயங்கள் அச்சங்கள் இருக்கிறதோ அதிலிருந்து விடுதலை தாரும். யாரெல்லாம் இந்த நேரத்திலே பொருளாதார கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து தூக்கி எடுத்தரலும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பாரத்தோடு இருக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும். ஆண்டவருடைய பிரசனம் இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய இல்லத்திலும் இறங்கி வந்து, ஆண்டவரே நீர்தாமே அன்றைக்கு சாரிபாத் விதவையினுடைய இல்லத்தில் அற்புதம் செய்தது போல இவர்களுடைய இல்லத்திலும் நீர் அற்புதம் செய்தரலும். மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக உம்முடைய பாதத்தில் இருந்து மன்றாடிய இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இவருடைய துக்க மகிழ்ச்சியாய் மாறுவதாக, இவருடைய நோய்களிலிருந்து பூரண சுகம் கிடைப்பதாக. ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் ஆண்டவர்,
அதிசயங்களின் ஆண்டவர். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று அன்றைக்கு மோயிசன் சொன்ன பொழுது அதுபோலவே நீர் செயலாற்றினீரே. அதுபோல இந்த நாளும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்பொழுது இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், மன போராட்டங்கள், புயல்கள் அனைத்திலிருந்தும் இன்றைய நாள் இவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. இனி அது ஒருபோதும் இவர்களை தொடராதபடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தை இவர்கள் எல்லோர் மேலும் வைத்து ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உங்களுடைய இல்லத்தில் இறங்கி வரட்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து தங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். யாருக்கெல்லாம் இப்பொழுது விசேஷ ஜெப உதவி தேவையா இருக்கிறதோ ஆண்டவரே நீர் அதை சந்திப்பீராக. சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வந்த கடவுள், கட்டுண்டோரை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர், யாரெல்லாம் இந்த நேரத்திலே சிறைப்பட்ட நிலையில் இருக்கின்றார்களோ, கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றார்களோ, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே